அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளையும் ஆட்சி அமைக்க விட்டுடாதீங்கன்னு மேடைக்கு மேடை முழக்கமிடுற மக்கள் நல கூட்டணியின் கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பேச்சுக்களை தான் கேட்க போகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணனுடைய பேச்சையும், அதை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனுடைய பேச்சையும் கேட்கலாம். திராவிட இயக்கத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அம்பேத்கர் எழுத்தர் வெளிவந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 3 இயக்கங்களும் சேர்ந்து ஒரு வண்ண கலவுதான் மக்கள் கூட்டணி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகமோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட கோட்பாடுகள் மட்டும்தான் கைவிட்டு விட்டார்களா? 47 ஆண்டு காலமாக மக்களுடைய வாக்குகளை பெற்ற ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களை மறந்து தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். ஏராளம் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செயல் வீரர்களே, எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்கள் கட்சியை சார்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் காஞ்சி மாநகரிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். தமிழகத்திற்கு தேவை நேர்மை, தூய்மை. சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. கசாப்பு கடைக்காரர் ஜீவகாரண்யம் பேசுற மாதிரி இருக்கு. நண்பர் ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் உங்களுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அம்மாரி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு பற்றி மணிக்கணக்கில் பேசுவீர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணைக்கட்டுகளை பற்றி தொடர்ந்து பேசுவார்கள். ஆனால் 2 கட்சி தலைவர்களும் கிரானைட்டுகளை பற்றி பேச மறுக்கிறீர்களே, ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி 3வது முறை முதலமைச்சராக பணியாற்றுகிறார் ஜெயலலிதா அவர்கள். 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை ஊழல், எத்தனை முறைகேடு! ஆளுங்கட்சி சார்ந்த ஒருவர் பச்சை குத்தி கொண்டு, நான் 20 வருஷம் கட்சியில் இருக்கிறேன், 30 வருஷமா இருக்கிறேன், எம்ஜிஆர் காலத்தில் கட்சிக்கு சேர்ந்தேன், என் புள்ள படிச்சிருக்கிறான், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுக்கணும், வேலை வாங்கி திரும்ப கேட்டா அந்த அமைச்சர்கள் சொல்லுவார்கள், அதெல்லாம் பாச்சா பலிக்காது. துட்டு இருக்கா, பணம் இருக்கா? போக்குவரத்து ஓட்டுற வேலையா 4 லட்சம் கொடு, நடத்துறது வேலையா 4 லட்சம் கொடு, டெக்னிக்கல் வேலையா 4 லட்சம் கொடு, பேராசிரியர் வேலையா 10 லட்சம் கொடு, துணைவேந்தர் வேலையா 10 கோடி கொடு. தலைமைச் செயலகத்துக்கு போனா ரேட் எழுதி போட்டிருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு சென்ற பிறகு மக்களை மறந்து அவர்களை மட்டும் வளப்படுத்திக் கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் அங்கு வெற்றி பெற அனுமதிக்க கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பது மக்கள் கூட்டணியுடைய முக்கியமான கடமை, முக்கியமான கருத்து. நானும் பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் கூட இருந்ததில்லை. போட்டி ஒரு தடவை தேர்தலில் போட்டி போட சொன்னா எங்க கட்சியில போட்ட உடனே கேட்டார், நம்ம மாநில செயலர் இருந்த தோழர் நல்ல கண்ணு, போட்டி போடுறீங்களா, எப்படி இருக்கும் தொகுதினாரு. கண்டிப்பாக தோப்பேன்னு சொல்லிட்டு நின்னேன். அதே மாதிரி தோத்து போயிட்டேன். அது பெரிய பிரச்சனை இல்ல. நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய கட்சி மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறோம், மேற்கு வங்கத்திலே ஆட்சியில் இருந்திருக்கிறோம், 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், கேரளத்திலே ஆட்சியில் இருந்திருக்கிறோம், முதலமைச்சராக இருந்திருக்கிறோம். இன்றைக்கும் திரிபுராவிலே அமைச்சரவையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது எவராவது விரலை நீட்ட முடியுமா? ஊழல் செய்வோம் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. பகிரங்கமாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி குற்றவாளி கூண்டில் இருக்கிறது. நீங்கள் குற்றவாளிகள் என்று எங்கள் விரல் உங்களை நோக்கி நீளும். உங்க விரல், உங்க ஆள்காட்டி விரல் அல்ல, உங்க சுண்டி விரல் எங்களை நோக்கி நீளுமா? நீட்ட முடியுமா? நீட்டினா தனக்கு விரலை துண்டிச்சிருவேன். ஏன்னா நாங்க நேர்மையானவர்கள், தலைப்படாத கருத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆகவேதான் சொல்லுகிறேன், அந்த தார்மீக பலத்தோடு சொல்லுகிறேன், ஊழல் இல்லாத ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை, வெளிப்படையான ஆட்சியை மக்கள் நல கூட்டணியால் தான் அமைக்க முடியும் என்று சொல்லுகிறேன்.